லங்காஃபோ ஊடகர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகள் விடைகிறோம். சரி, இப்பொழுது நாடு பூராகவுமே அதிக வெப்பநிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. வெப்பம் காரணமாக மக்கள் அவதானமாக செயற்படுமாறு அரசாங்கம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் ஒரு முக்கிய அறிவுறுத்தலை கணிப்பையும் வழங்கியிருக்கிறார். அவருடைய கணிப்புகள் அதிகமாக நடந்திருக்கின்றன, இப்பொழுதும் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நேரங்களிலே நீங்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக வெயிலில் நடமாடுவதை அல்லது விளையாடுவதை, விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட தூரம் வெயில்களில் பயணிப்பதை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இயன்றளவு உங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற நடைமுறைகளை நீங்கள் உரிய முறையிலே பின்பற்றுமாறும் இந்த வேளை நாங்கள் லங்காஃபோ ஊடகம் என்கின்ற ரீதியிலே உங்களுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்குகிறோம். சரி, பிரதீபராஜா சொன்ன விஷயங்களுக்குள்ளே வருகின்ற மாதம், அதாவது 4ஆம் மாதம் 2ஆம் திகதி 2026 முதல் 4ஆம் மாதம் 15ஆம் திகதி 2026 வரை வருகின்ற மாதம் இந்த வெயிலுடைய உச்சமானது அதிகமாக காணப்படும் என்ற தகவலை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் இந்த ஏப்ரல் மாதம் என்றாலே அது வெயில் காலம்தான். ஆனால் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலே அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிர்வரும் 4/4/2026 அன்று சூரியன் பருத்தித்துறை பகுதியிலே அதிக வெப்பநிலையை வெளிப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல 5/4/2026 சூரியனுடைய தாக்கம் எல்லிபிட்டியுவுக்கு செல்ல இருக்கிறது. அதே போல 6/4/2026 அன்று களுத்துறைக்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 7/4/2026 அன்று கொழும்புக்கும் கலனி பகுதியிலும் அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 8/4/2026 அன்று மகியங்கனை பகுதியிலே அதிக வெப்பநிலை பதிவாகும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இலங்கை பூராகவும் வெப்பநிலை அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே அதற்கான ஆயத்தங்களை மக்கள் முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்குமாறு நாங்கள் வேண்டுகிறோம். நீர் சத்துள்ள உணவுகள், அதிகமாக தண்ணீர் பருகுங்கள், வெயிலில் நடமாடுவதை முற்றாக குறைத்துக் கொள்ளுங்கள். காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை தேவையற்ற விதமாக நடமாடுவதை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்திலே எந்நேரமும் கவனமாக இருந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நாங்கள் அன்பான அறிவித்தலாக இந்த அறிவித்தலை வழங்குகிறோம். குறிப்பாக இந்த வெப்பநிலையை பார்த்தோம்னா 40 செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் என்பதனாலே நீராவியாகும் தன்மை, அது ஆவியீர்ப்பு தன்மை அதிகமாக இருப்பதனாலே பயிர்கள் வாடக்கூடிய தன்மை காணப்படுகின்றன. அதே போல ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் நீங்கள் அவதானமாக நிதானமாக செயற்படுமாறு லங்காஃபோ ஊடகம் சார்பிலே உங்களை நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். எனவே எந்நேரம் பாதுகாப்பாக இருப்போம், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அறிவிப்பாளர் கே ஹரிஷ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.